श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के जय. அத்தியாயம் 7. வாசகரும் பக்தர்களும் கேட்பவர்களும் சாயியின் பாத கமலங்களை சர்வபக்தி பூர்வமாக நினைக்கட்டும். சாயியின் உருவம் அவர்கள் கண்களில் நிலைக்கட்டும். அவர்கள் சாய்பாபாவை எல்லா உயிர்களிலும் காணட்டும். ததாஸ்து. இந்த சாயி சச்சரிதம் ஒழிக்கும் இடத்தில் செல்வம் நீக்கமர நிறையட்டும், ஆரோக்கியம் நிறைந்து வழியட்டும், ஆனந்தம் பொங்கட்டும். ததாஸ்து. ஸ்ரீ सच्चिदानंद गुरु साईनाथ महाराज की जय. ஜீவன்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும் சாய் பாபா தங்கள் தீப ஆராதனை செய்கின்றோம். தங்களுடைய சேவார்த்திகள் பக்தர்களுமான எங்களுக்கு தங்கள் அமைதி கொடுங்கள். ஆசைகளை தங்களது ஆத்மா உள்ளேயே தாங்கள் கலந்து வேண்டுவோர் இறைவனை காட்டுகிறீர்கள். பேராளர்களுக்கு தாங்கள் அனுபவங்களையும் அல்லது உணர்வுகளையும் தெரிவிக்கிறீர்கள். ஓ அன்புள்ளவரே, தங்கள் சக்தியது தங்கள் எங்கள் பயங்களை போக்குகிறது. தங்களது லீலைகள் ஆழ முடியாதவை. எப்பொழுது ஏழைகளும் ஆதரவற்றோர்களும் அருள்கிறீர்கள். இந்த கலியுகத்தில் சர்வ வியாபியான தாங்கள் சகுனமாக உண்மையில் அவதரித்து வியாழக்கிழமை தங்களிடம் பக்தர்களை கடவுளிகளை அவர்களின் பயங்களை போக்குங்கள். ஓ இறைவனே, எனது செல்வம் தங்களது சேவையில் வேண்டும் என பிரார்த்தனை செய்கின்றேன். பறவை மேகமான அளிப்பது போல் மாதா மகிழ்ச்சியுடன் குணவழி தங்கள் நிலை நிறுத்துங்கள். சதாஸ்து. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கே ஜெய். அத்தியாயம் 7. வியத்தகு அவதார். சாய்பாபாவின் குணாதிசயங்கள், அவரின் யோக சாதனைகள், அவரின் எங்கு நிறை தன்மை, குஷ்டரோக அடியவனின் சேவை, குழந்தை காபர்டேயின் பிளேக் நோய், பண்டரிபுரத்திற்கு செல்லல். வியத்தகு அவதாரம். சாய்பாபா எல்லாவித யோக பயிற்சிகளையும் அறிந்திருந்தார். அவர் டவுத்தி 22 அடி நீளமும் 3 அங்குல அகலமும் உள்ள நனைக்கப்பட்ட ஒரு லினன் துண்டினால் வயிறு சுத்தம் செய்தல், கண்ட் யோகம், அதாவது உடல் உறுப்புகளை தனித்தனியாக கழற்றி பின்பு சேர்த்தல், சமாதி உள்ளிட்ட 6 முறைகளிலும் அவர் கை தேர்ந்தவராக இருந்தார். அவரை ஒரு ஹிந்து என்று நீங்கள் கருதுவீர்களானால் அவர் ஒரு யவனரை போன்று தோற்றமளித்தார். நீங்கள் அவரை ஒரு யவனர் என்று கருதுவீர்களானால் அவர் ஒரு சமயாச்சாரமுள்ள ஹிந்துவாக தோற்றமளித்தார். அவர் ஒரு ஹிந்துவா முகமதியரா என்று ஒருவரும் திட்டமாக அறிந்திருக்கவில்லை. இந்துக்களின் விழாவான ராமநவமியை உரிய சகல மரியாதைகளுடன் கொண்டாடி அதே நேரத்தில் முகமதியர்களின் சந்தனக்கூடு ஊர்வலத்தையும் அனுமதித்தார். திருவிழாக்களில் குத்துச்சண்டையை அவர் ஊக்குவித்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினார். கோகுலாஷ்டமி வந்தபோது கோபால் காலா திருவிழாவை உரிய முறைப்படி செய்வித்தார். ஈத் திருவிழாவின் போது முகமதியர்களை தங்கள் ஜபத்தை, அதாவது நமாஸ், தமது வசுகதில் கூற அனுமதித்தார். ஒருமுறை மொஹரம் திருவிழாவின் போது சில முகமதியர்கள்
மசூதியில் ஒரு தாஜா அல்லது தாபூத் செய்யவும் அதை சில நாட்கள் மசூதியில் வைத்திருந்து கிராமத்தின் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லவும் தீர்மானித்தனர். 4 நாட்களுக்கு தாபூத்தை மசூதியில் வைக்க சாயிபாபா சம்மதித்தார். 5வது நாள் சிறிதளவும் தமது செயலுக்காக வருத்தம் தன்மையே இன்றி மசூதியில் இருந்து அதை அப்புறப்படுத்தினார். நீங்கள் அவரை ஒரு முகமதியர் என்று கூறுவீர்களானால் அவர் ஹிந்து மத வழக்கப்படி காது குத்தப்பட்டிருந்தார். நீங்கள் அவரை ஹிந்து என்று கருதுவீர்களானால் அவர் சுன்னத் கல்யாணம் செய்கிற வழக்கத்தை ஆதரித்தார். ஆனால் பாபாவை நெருங்கிய நானே சாஹிப் சாந்தோர்கர் கருத்துப்படி பாபாவுக்கே சுன்னத் கல்யாணம் செய்யப்படவில்லை. திரு பிவி தேவ் எழுதிய பாபா ஹிந்து கி யவன் என்ற கட்டுரையை சாயி லீலை பத்திரிகையில் பக்கம் 562 பார்க்க. நீங்கள் அவரை ஹிந்து என்று அழைத்தால் எப்பொழுதும் மசூதியில் வாழ்ந்தார். முகமதியர் என்றால் துனி என்னும் அகண்ட நெருப்பை அவர் எப்போதும் மசூதியில் வைத்திருந்தார். மற்றும் முகமதிய மதத்திற்கான விரோதமான பின்வரும் 3 பழக்கங்களையும் கொண்டிருந்தார். அதாவது திருகையில் அரைப்பது, சங்கு ஊதுவது, மணி அடிப்பது, தீயில் ஆகுதி செய்தல், பஜனை, தண்ணீரால் சாய்பாபாவின் பாதத்தை அக்கிய வழிபாடு செய்தல் முதலியன எப்பொழுதும் அங்கு அனுமதிக்கப்பட்டன. நீங்கள் அவரை முகமதியர் என நினைத்தால் பிராமண சிரோஸ்தர்களும் அக்னிஹோத்திரிகளும் தங்கள் வைதீக சம்பிரதாயத்தை விட்டுவிட்டு அவர் பாதங்களில் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து பணிந்தனர். அவரது தேசம் முதலியவற்றை பற்றி விசாரிக்கப் போனவர்கள் அவரது தரிசனத்தால் கவரப்பட்டு திகைத்து வாயடைத்து ஊமையானார்கள். எனவே அவர் ஓர் முகமதியரா இந்துவா என்பதை இருவரும் நிச்சயமாக தீர்க்க இயலாததாய் இருந்தது. அது அதிசயம் அல்ல. அகங்காரத்தையும் உடல் உணர்வுகளையும் ஒழிப்பதன் மூலம் பரமாத்மாவிடம் தன்னை முழுவதும் சரணாகதி அடைந்து அவ்வாறாக அவருடன் ஒன்றி விடுபவனுக்கு ஜாதி, தேசம் என்னும் கேள்விகள் குறித்து கருத்தில் கொள்வதற்கு எதுவுமில்லை. சாய்பாபாவை போன்று அத்தகைய ஒரு ஜாதிகளுக்குள்ளேயும் ஜந்துகளுக்குள்ளேயும் எந்தவித வேறுபாடும் காணப்படுவதில்லை. பக்கிரிகளுடன் மாமிசமும் மீனும் அவர் உண்டார். நாய்கள் அவைகளின் வாயால் அவ்வுணவை தீண்டிய போதும் அவர் அருவருப்பு காட்டவில்லை. சாய்பாபா அத்தகைய தன்மை தனிச்சிறப்பு வாய்ந்த வியத்தகு அவதாரமாவார். முன்னர் செய்த நல்வினைகளின் காரணமாகவே நான் அவர் பாதத்தடியில் உட்காருவதற்கும் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நட்பை மகிழ்ந்து அனுபவிப்பதற்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றேன். அதிலிருந்து நான் பெற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தனக்கு நேர் இல்லாதவை. உண்மையில் சாய்பாபா சுத்த ஆனந்தமும் உணர்வும் ஆவார். அவரின் உயர்வையும் தனித்தன்மை சிறைப்பையும் போதுமான அளவிற்கு நான் விளக்க இயலாது. அவரின் பாதார விந்தங்களில் ஆனந்தத்தை நுகர்பவன் அவருடைய தேயான ஆத்மாவிலேயே ஸ்தாபிக்கப்படுகிறான். முக்தியில் ஆர்வமுள்ள பல சந்நியாசிகள், சாதகர்கள் மற்றும் எல்லாவித மக்களும் சாய்பாபாவிடம் வந்தனர். எப்போதும் அவர் நடந்தார், பேசினார், அவர்களுடன் சேர்ந்து சிரித்தார். எப்போதும் தம் நாவில் அல்லாஹ் மாலிக், இறைவன் எஜமானன் என மொழிந்தார். அவர் விவாதத்தையோ கலகத்தையோ விரும்பவில்லை. அவர் சில நேரங்களில் கடுமையாக இருப்பினும் எப்பொழுதும் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருந்தார். எப்போதும் முழு வேதாந்தத்தையும் போதித்தார். கடைசி வரை பாபா யார் என்பது ஒருவருக்கும் தெரியாது. அரசர்களும் ஏழைகளும் அவர் முன் சமமாக நடத்தப்பட்டனர். அனைவருடைய ஆழ்ந்த ரகசியங்களையும் அவர் அறிவார். அதை அவர் மொழிகளிலால் வெளியிட்ட போது அனைவரும் வியந்தனர். சர்வ ஞானங்களின் கருவூலம் அவரே. எனினும் அறியாதவர் போல் நடித்தார். புகழை அவர் விரும்பவில்லை. இவைகளே சாய்பாபாவின் குணாதிசயங்கள். அவர் ஒரு மானிட உருவத்தில் இருப்பினும் அவரின் செய்கைகள் அவருடைய கடவுள் தன்மையை எடுத்து காட்டியது.
அனைவரும் அவரை சீரடியில் இருக்கும் பரமாத்மா என்றே நம்பினர். சாய்பாபாவின் குணாதிசயங்கள். சாய்பாபாவின் அற்புதங்களை விளக்கத் தெரியாத அறிவியலி நான். சீரடியிலுள்ள ஏறக்குறைய எல்லா கோயில்களையும் அவர் பழுது பார்க்கச் செய்தார். சனி, கணபதி, சங்கரர், சரஸ்வதி, கிராம தேவதை, மாருதி முதலிய எல்லா கோயில்களையும் தாத்யா பாட்டில் மூலமாக ஒழுங்குபடச் செய்தார். அவருடைய தர்மமும் குறிப்பிடும்படியானது. தட்சணை என்ற பெயரில் அவர் வழக்கமாக வாங்கி வந்த பணமும் தாராளமாக பகிர்ந்தளிக்கப்பட்டது. ரூபாய் 20 சிலருக்கும், ரூபாய் 15 அல்லது ரூபாய் 50 மற்றவர்களுக்கும் தினந்தோறும் அளிக்கப்பட்டது. இது தூய தர்ம பணம் என்றும் அதை உபயோகமாக பயன்படுத்தவும் பாபா விரும்பினார். பாபாவின் தரிசனத்தை பெற்றதால் மக்கள் மிக பெரும் அளவில் பயனடைந்தார்கள். சிலர் ஆரோக்கியமும் நலமும் பெற்றனர். கொடியவர்கள் நல்லவர்களாக திருந்தினார்கள். சில சந்தர்ப்பத்தில் குஷ்டம் குணமாக்கப்பட்டது. பலர் தங்களின் மனோபீஷ்டங்களின் பூர்த்தி எய்தினர். குருடர்கள் தமது கண்களில் எந்தவித மருந்தோ சாரோ விடப்படாமல் பார்வையை அடைந்தார்கள். சில முடவர்கள் கால்களை அடைந்தார்கள். அவரின் அசாதாரண பெருந்தன்மைக்கு ஒரு எல்லையை ஒருவராலும் காண இயலாது. அவரது புகழ் நெடுந்தூரம் பரவி எல்லா திசைகளிலிருந்தும் யாத்திரிகர்கள் சீரடியை நோக்கி திரண்டனர். பாபா எப்போதும் துனி அருகிலேயே அமர்ந்திருந்தார். அங்கு தம்மை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார். எப்போதும் தியானத்தில் அமர்ந்திருந்தார். சில சமயங்களில் குளித்தும் மற்ற நேரங்களில் குளிக்காமலும் இருந்தார். தமது தலையில் ஒரு வெள்ளை டர்பனும் இடுப்பில் சுத்தமான வேட்டியும் தமது உடம்பில் ஒரு சட்டையும் அணிவது வழக்கம். ஆரம்பத்தில் இதுவே அவரது உடையாகும். அவர் கிராமத்தில் முதலில் வைத்தியம் செய்தார். நோயாளிகளை கவனித்து மருந்து கொடுத்தார். அவர் எப்போதும் வெற்றி பெற்று ஹக்கீமை, அதாவது வைத்தியரை போன்று புகழ் அடைந்தார். ஒரு வினோதமான விஷயத்தை இங்கு கூறலாம். ஓர் அடியவரது கண்கள் சிவந்தும் வீங்கியும் இருந்தது. சீரடியில் ஒரு வைத்தியரும் கிடைக்கவில்லை. மற்ற அடியவர்கள் அவரை பாபாவிடம் அழைத்துச் சென்றனர். அதை பார்த்து வியாதிக்கு மற்ற டாக்டர்கள் களிம்பு, அஞ்சனம், பசும்பால், கற்பூராதி மருந்துகள் முதலியன உபயோகிப்பார்கள். ஆனால் பாபாவின் சிகிச்சையோ முற்றிலும் தனித்தன்மை வாய்ந்தது. சிறிது பிப்பாவை, அதாவது சலவை செய்பவர் குறிப்பிடும் செங்கொட்டைக்காயின் பசை கைகளால் 2 உருண்டை எடுத்து நோயாளியின் ஒவ்வொரு கண்களிலும் அவ்வுருண்டையை திணித்துவிட்டு துணியால் கண்களை சுற்றி கட்டு போட்டு விட்டார். மறுநாள் கட்டு அவிழ்க்கப்பட்டு தண்ணீர் தாரையாக ஒழுங்காக விடப்பட்டது. எரிச்சல் மறைந்து கண்மணி வெண்மையாய் சுத்தமாகிவிட்டது. கண்கள் நுண்ணிய உறுப்பான போதும் செங்கொட்டை பிப்பா அவற்றை எந்தவித தீங்கையும் அளிக்கவில்லை. இம்மாதிரி பல வியாதிகளையும் குறிப்பிடலாம். ஆனால் இந்நிகழ்ச்சியே குறிப்பில் உள்ளது. பாபாவின் யோக பயிற்சிகள். பாபா யோகத்தின் எல்லா பயிற்சிகளையும் முறைகளையும் அறிவார். அவைகளில் 2 இங்கே குறிப்பிடுவோம். தௌத்தி அல்லது சுத்த விருத்தி. வாரத்தில் ஒவ்வொரு 3வது நாளும் பாபா மசூதியில் இருந்து நெடுந்தொலைவிலுள்ள ஆலமரத்திற்கு அருகில் இருக்கும் கிணற்றுக்கு சென்று தமது வாயை கழுவி குளிப்பார். ஒரு சந்தர்ப்பத்தின் போது தமது குடல் கும்பி முதலியவற்றையும் அவர் வாந்தி எடுத்து அவைகளின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் சுத்தம் செய்து அவற்றை பக்கத்திலுள்ள நாவல் மரத்தில் உலர்வதற்காக வைத்து கவனிக்கப்பட்டது. இதை பார்த்தவர்கள் சீரடியில் உள்ளனர். அவர்கள் இவ்வுண்மையை சோதனை செய்து பார்த்துவிட்டனர். 3 அங்குல அகலமும் 22.5 அடி நீளமும் உள்ள நனைக்கப்பட்ட லினன் துணியால் தௌத்தி செய்யப்படுகிறது.
இது தொண்டைக்குள் விழுங்கப்பட்டு ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு வயிற்றுக்குள்ளேயே கிரியைகள் நடத்த வைக்கப்பட்டு பிறகு வெளியே எடுக்கப்படுவதே சாதாரண தௌத்தியாகும். ஆனால் பாபாவின் தௌத்தியோ மிகவும் தனிச்சிறப்பானதும் அசாதாரணமானதும் ஆகும். 2. கண்டயோகம். பாபா தமது உடம்பிலிருந்து வெவ்வேறு உறுப்புகளை பிய்த்து எடுத்து மசூதியில் அவற்றை பல இடங்களில் தனியாக வைத்திருந்தார். ஒருமுறை ஒரு பெருந்தகை மசூதிக்கு சென்று பாபாவின் உடல் உறுப்புகள் தனித்தனியாக மசூதியின் பல இடங்களில் கிடப்பதை கண்டார். அவர் மிகவும் பீதியடைந்து முதலில் கிராம அதிகாரிகளிடம் சென்று பாபா கண்டதுண்டமாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டதை அறிவிக்க எண்ணினார். அவரே முதல் தகவல் தந்தவராகி விடுவாராதலாலும் அவ்விஷயத்தை பற்றி சிறிது அறிந்து இருந்ததாலும் அவர் மீது பொறுப்பு சுமத்தப்பட்டுவிடும் என எண்ணி அவர் யாரிடமும் எதுவுமே கூறாமல் இருந்துவிட்டார். ஆனால் மசூதிக்கு சென்றபோது பாபா தேக ஆரோக்கியத்துடன் திடகாத்திரமான முன்போலவே இருப்பதைக் கண்டு மிகவும் அதிசயம் அடைந்தார். தான் முதல் நாள் பார்த்தது வெறும் கனவு என்றே அவர் எண்ணினார். பாபா தமது சிசு பருவத்தில் இருந்தே யோகம் பயின்றார். அவர் பெற்றுள்ள திறமையை ஒருவரும் அறிந்திருக்கவில்லை, அன்றி ஊகிக்கவும் இல்லை. தமது சிகிச்சைகளுக்கு எந்தவித பணமும் அவர் வசூலிக்கவில்லை. தமது தகைமைகளின் திறம் பயனால் புகழ்பெற்று பெருமையுற்றார். பல ஏழைகளுக்கும் துன்பப்படும் மக்களுக்கும் அவர் ஆரோக்கியம் அளித்தார். வைத்தியர்களில் எல்லாம் தலை சிறந்த புகழ்பெற்ற வைத்தியரான அவர் தமது தேவைகளை லட்சியம் செய்யவில்லை. மற்றவர்களின் நன்மைக்கும் சௌகரியத்திற்குமே எப்போதும் தாங்க முடியாத பயங்கர வலிகளை எல்லாம் தாமே பலமுறை இம்முறைகளில் தாங்கி துயரிட்டிருக்கிறார். எங்கும் நிறைந்திருக்கும் மிகவும் கருணையுடைய பாபாவின் குணாதிசயத்தை எடுத்து காண்பிக்கும் அத்தகைய ஒரு நிகழ்ச்சியை இங்கு தருகிறேன். பாபாவின் எங்கும் நிறை தன்மையும் கருணையும். 1910 ஆண்டில் தீபாவளி விடுமுறையின் போது பாபா துணிக்கரியில் அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த துணியில் விறகை நுழைத்தார். சிறிது நேரத்திற்கு பின் விறகுகளை நுழைப்பதற்கு பதில் பாபா தமது கரத்தையே துணி உள்ளே நுழைத்துவிட்டார். கரம் உடனே கருகி வெந்துவிட்டது. இது மாதவராவ் தேஷ்பாண்டேயாலும் உடனே கவனிக்கப்பட்டது. உடனே அவர் பாபாவிடம் ஓடினார். மாதவராவ் தனது கைகளை பாபாவின் இடுப்பில் கொடுத்து சேர்த்து வலிந்து பின்னால் இழுத்து, தேவா, எதற்காக இங்கனம் செய்தீர் என்று கேட்டார். பின்னர் பாபா தம் உணர்வுக்கு வந்து பதிலளித்தார். தொலை தூரத்தில் உள்ள ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கொல்லனின் மனைவி உலைகளத்தில் இருந்து துருத்தியில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது கணவன் அவளை கூப்பிட்டான். அவள் தனது இடுப்பில் குழந்தை இருப்பதை மறந்து அவசரமாக ஓடினாள். அதனால் ஊது உலைகளத்தில் குழந்தை நழுவி விழுந்துவிட்டது. நான் உடனே உலைகளத்தில் கையை விட்டு குழந்தையை காப்பாற்றினேன். எனது கரங்கள் வெந்து போனதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை. குழந்தையின் உயிர் காக்கப்பட்டது எண்ணி நான் மகிழ்வடைகின்றேன். அல்லாஹ் மாலிக். குஷ்டரோக அடியவனின் சேவை. மாதவராவ் தேஷ்பாண்டேயிடமிருந்து பாபாவின் கரங்கள் வெந்து போனதை கேள்விப்பட்ட திரு நானா சாஹிப் சாந்தோர்கர் பாம்பேயை சார்ந்த புகழ்பெற்ற டாக்டரான பரமானந்த் என்பவரை ஆயின்மெண்ட், லிண்ட் துணி, பாண்டேஜ் துணி உள்பட மருத்துவ சாமான்களுடன் அழைத்து வந்து டாக்டர் பரமானந்தை கரத்தை பரிசோதிக்கவும் வெந்ததினால் ஏற்பட்ட தீ காயத்திற்கு சிகிச்சை செய்யவும் பாபாவை வேண்டிக் கொண்டார். ஆனால் பாபாவினால் இது மறுக்கப்பட்டது. அது முதற்கொண்டு பாகேஜி சிந்தே என்ற குஷ்டரோகி அடியவரால் பாபாவின் சிகிச்சை செய்யப்பட்டு வந்தது.
வெந்து போன இடத்தை நெய் போட்டு நன்றாக தேய்த்துவிட்டு ஒரு இலையை அதன் மீது வைத்து கட்டிவிடுவது அவரது சிகிச்சையாகும். நானா சாஹிப் பலமுறை பாபாவிடம் அந்த கட்டை நீக்கிவிட்டு டாக்டர் பரமானந்தை காயத்தை சோதிக்கவும் சிகிச்சை செய்யவும் அது விரைவில் குணப்படும் எண்ணத்துடன் கேட்டுக்கொண்டார். டாக்டர் பரமானந்தும் அதையொப்ப பல வேண்டுகோள்கள் செய்தார். அல்லாவே அவரது மருத்துவர் என்று கூறி பாபா மறுத்துவிட்டார். அவரை தமது கையை சோதிக்க அனுமதிக்கவே இல்லை. டாக்டர் பரமானந்தின் மருத்துக்கள் சீரடியில் ஈடுபடவே இல்லை. ஆனால் டாக்டருக்கு பாபாவின் தரிசனத்தை பெறும்படியான நல்ல அதிர்ஷ்டம் இருந்தது. தினந்தோறும் பாகோஜி அவர் கரத்திற்கு சிகிச்சை செய்ய அனுமதிக்கப்பட்டார். சில நாட்களுக்கு பின் கரம் குணப்படுத்தப்பட்டது. அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர். ஏதோ இலேசான வலி இன்னும் இருந்திருக்குமோ இல்லையோ என்பதை நாம் அறியோம். தினந்தோறும் பாகோஜி தனது நியதிப்படி கட்டுகளை தளர்த்தி நெய்யினால் அதை நன்றாக மீண்டும் தேய்த்து அழுத்தி கட்டு போடுவார். இது பாபாவின் மகா சமாதி வரை நடைபெற்றது. அவர் ஒரு முழு சித்தரானதால் இந்த சிகிச்சை உண்மையில் அவருக்கு தேவையிருக்கவே இல்லை. ஆனால் தமது அடியர் மீதுள்ள அன்பின் காரணத்தினால் பாகோஜியினது உபாசனையை அதாவது சேவையை முழுவதுமாக தடையின்றி நடத்த அனுமதித்தார். பாபா லெண்டி தோட்டத்திற்கு புறப்பட்ட போது பாகோஜி அவருக்கு குடைபிடித்து அவருடன் கூட சென்றார். துனிக்கு அருகிலுள்ள கம்பத்தருகில் பாபா அமர்ந்ததும் பாகோஜி தனது சேவையை ஆரம்பித்தார். பாகோஜி முந்தைய ஜென்மங்களில் தீவினையாளர். அவர் குஷ்டரோகத்தால் அவதியுற்றுக் கொண்டிருந்தார். அவரது கைகள் சுருங்கியிருந்தன. அவர் உடம்பு முழுவதும் சீழாகி மோசமாக நாற்றம் அடித்தது. வெளியில் அவர் துரதிர்ஷ்டசாலியாக இருப்பதைப் போல் தோன்றினாலும் அவர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் மகிழ்ச்சியுள்ளவராகவும் இருந்தார். ஏனெனில் அவரே பாபாவின் முக்கியமான சேவகர். பாபாவின் நட்பினால் உண்டாகும் நன்மைகளை அடைந்தார். குழந்தை காபர்டேயின் பிளேக் வியாதி. பாபாவின் மற்றொரு வியத்தகு லீலையை இப்போது கூறுகிறேன். அமராவதியை சார்ந்த திரு தாதா சாஹிப் காபர்டேவின் மனைவி சீரடியில் தம் இளம் புதல்வனுடன் சில நாட்கள் தங்கியிருந்தாள். அப்போது அவள் புதல்வனுக்கு அதிக காய்ச்சல் வந்தது. அது நெறி கட்டி பிளேக்காக பெரியதானது. தாயார் பயந்து போய் மிகவும் மனவேதனையடைந்தாள். பின்பு அமராவதிக்கு செல்ல நினைத்து பாபா வழக்கமாக மாலையில் சுற்று வரும்போது அவர் வாடாவுக்கு அதாவது சமாதி மந்திர் அருகில் வந்து கொண்டிருக்கையில் அவருடைய அனுமதியை பெறுவதற்காக பக்கத்தில் சென்று நடுங்கும் குரலில் தனது இளம் புத்திரன் பிளேக்கால் பிடிக்கப்பட்டிருப்பதை அவர் அறிவித்தார். பாபா அவரிடம் அன்பாகவும் மிருதுவாகவும், வானம் மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது, அவைகள் உருகி ஓடிவிடும், எல்லாம் எளிதாகவும் தூயதாகவும் ஆகிவிடும் என்று கூறினார். இவ்வாறு கூறிக்கொண்டே தனது கபினி உடையை இடுப்பு வரை தூக்கி அங்கு பிரசன்னமாயிருந்த அனைவருக்கும் நன்றாக பெரிதாக முட்டை அளவிற்கு தோன்றியிருந்த பிளேக் கட்டிகளை காண்பித்து, பாருங்கள், எனது அடியவர்களுக்காக நான் எங்கனம் கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது. அவர்களது கஷ்டங்களை எல்லாம் எனதேயாம் என்றார். இந்த சிறப்பான அசாதாரணமான செயலை மக்கள் கண்ணுற்று ஞானிகள் தங்கள் அடியவர்களின் துன்பங்களை தாங்குகிறார்கள் என்று உறுதியடைந்தனர். ஞானிகளின் உள்ளமும் மெழுகை விட மிருதுவானது. உள்ளும் புறமும் அது வெண்ணெயை போன்றது, மிருதுவாக இருக்கிறது. எந்தவித லாபம் பெறும் நோக்கமின்றியே அவர்கள் தங்கள் அடியவர்களை நேசிக்கிறார்கள். அவர்களை உண்மை உறவினராயும் எண்ணுகிறார்கள். பண்டரிபுரத்திற்கு செல்லுதலும் அங்கு தங்குதலும். பாபா எவ்வாறு தம் அடியவர்களை நேசித்தார்,
அவர்களின் ஆர்வங்களையும் எங்கனம் எதிர்பார்த்து காத்திருந்தார் என்பதை சித்தரிக்கும் ஒரு கதையை கூறிய பின்னர் இவ் அத்தியாயத்தை முடிக்கின்றேன். காந்தேசியில் உள்ள நந்துர்பாரின் மம்லத்தார் பாபாவின் பெரும் அடியவராவார். அவருக்கு பண்டரிபுரத்திற்கு மாற்றலாகும் உத்தரவு வந்தது. சாயிபாபாவிடம் அவர் கொண்டுள்ள பக்தி பழுத்தது. ஏனெனில் அவருக்கு பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் பண்டரிபுரத்திற்கு போய் தங்க உத்தரவு கிடைத்திருக்கிறது. நானா சாஹிப் அவசரமாக வேலையை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்ததால் அவர் அவ்விடத்திற்கு உடனே ஒருவருக்கும் தெரிவிக்காமலும் எழுதாமலும் புறப்பட்டார். அவர் தனது பண்டரிபுரமான சீரடிக்கு ஒரு திடீர் விஜயம் செய்ய விரும்பினார். தமது விட்டோபா சாய்பாபாவை பார்த்து வணக்கம் தெரிவித்து பின்னர் புறப்பட எண்ணினார். ஒருவரும் நானா சாஹிப் சீரடிக்கு போவார் என்று கனவு கூட காணவில்லை. ஆனால் சாய்பாபா இதை அனைத்தையும் அறிவார். ஏனெனில் அவர் கண்கள் எங்கும் வியாபித்திருந்தன. சர்வாந்தர்யாமி. சீரடியிலிருந்து சில மைல்கள் உள்ள நெம்காவை நானா சாஹிப் அடைந்தபோது சீரடியில் மசூதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. பாபா உட்கார்ந்து கொண்டு மஹால்சாபதி, அப்பா சிந்தே, காசிராம் இவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கையில் திடீரென்று பாபா, நாம் நால்வரும் பஜனை செய்வோம், பண்டரிபுரத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றன, நாம் மகிழ்ச்சியாக பாடுவோம் என்றார். அப்போது கோஷ்டியாக அவர்கள் பாடத் தொடங்கினார்கள். அதன் பல்லவி, நான் பண்டரிபுரத்துக்கு போக வேண்டும், நான் அங்கேயே தங்க வேண்டும், ஏனென்றால் அதுவே எனது பரமாத்மாவின் வீடு. பாபா பாடினார். அடியவர்களும் அவரை தொடர்ந்து பாடினார்கள். சிறிது நேரத்தில் நானா சாஹிப் தனது குடும்பத்துடன் வந்து பாபாவின் முன்னால் வீழ்ந்து பணிந்து அவரை தங்களுடன் பண்டரிபுரத்திற்கு வரவும் அங்கு தங்களுடன் தங்கும்படியும் வேண்டிக் கொண்டார். அவ்வேண்டுகோள் பாபாவுக்கு தேவையிருக்கவில்லை. ஏனெனில் மற்ற அடியவர்கள் நானா சாஹிப்பிடம் பாபா ஏற்கனவே பண்டரிபுரத்திற்கு போவதற்கும் அங்கு தங்குவதற்குமான ஊக்கத்துடன் இருப்பதாக தெரிவித்தனர். இதை கேட்டு நானா சாஹிப் உணர்ச்சி வசப்பட்டார். அவர் காலடியில் வீழ்ந்தார். பிறகு பாபாவின் அனுமதியும் ஊதி ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நானா சாஹிப் பண்டரிபுரத்திற்கு புறப்பட்டார். பாபாவின் கதைகளுக்கு ஒரு முடிவில்லை. ஆனால் இங்கு நிறுத்தி அடுத்த அத்தியாயத்தில் மாநில வாழ்க்கையின் முக்கியத்துவம், பாபாவின் இறந்து வாழும் வாழ்க்கை, பாயாஜாபாயின் சேவை, மற்ற கதைகளையும் கூறுகிறேன். அனைவரும் சாயியை பணிவோம். அனைவருக்கும் ஸ்ரீ சாயிநாதர் அஷ்டோத்தர சதநாமாவளி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமஹ. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மீநாராயணாய நமஹ. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணராம சிவமாருத்யாதிரூபாய நமஹ. ஓம் ஸ்ரீ சேஷசாயினே நமஹ. ஓம் ஸ்ரீ கோதாவரி தடதீரடிவாசினே நமஹ. ஓம் ஸ்ரீ பக்தஹிருதாலயாய நமஹ. ஓம் ஸ்ரீ சர்வஹிருத்வாசினே நமஹ. ஓம் ஸ்ரீ பூதாவாசாய நமஹ. ஓம் ஸ்ரீ பூதபவிஷ்யத்பாவவர்த்திதாய நமஹ. ஓம் ஸ்ரீ காலாதீதாய நமஹ. ஓம் ஸ்ரீ காலாய நமஹ. ஓம் ஸ்ரீ காலகாலாய நமஹ. ஓம் ஸ்ரீ காலதர்ப்பதமனாய நமஹ. ஓம் ஸ்ரீ மிருத்யுஞ்சயாய நமஹ. ஓம் ஸ்ரீ அமர்த்யாய நமஹ. ஓம் ஸ்ரீ மர்த்யாபயப்ரதாய நமஹ. ஓம் ஸ்ரீ ஜீவாதாராய நமஹ. ஓம் ஸ்ரீ சர்வாதாராய நமஹ. ஓம் ஸ்ரீ பக்தாவன சமர்த்தாய நமஹ. ஓம் ஸ்ரீ பக்தாவன பிரதிஜ்ஞாய நமஹ. ஓம் ஸ்ரீ அன்னவஸ்திராய நமஹ. ஓம் ஸ்ரீ ஆரோக்கியக்ஷேமதாய நமஹ. ஓம் ஸ்ரீ தனமாங்கல்யப்ரதாய நமஹ. ஓம் ஸ்ரீ ருத்திசித்திதாய நமஹ.
ஓம் ஸ்ரீ புத்திரமித்ர கலத்திரபந்துதாய நமக. ஓம் ஸ்ரீ யோகக்ஷேம வாகனாய நமக. ஓம் ஸ்ரீ ஆபத்பாந்தவாய நமக. ஓம் ஸ்ரீ மார்க்கபந்தவே நமக. ஓம் ஸ்ரீ புக்திமுக்தி ஸ்வர்கபவர்க்கதாய நமக. ஓம் ஸ்ரீ பிரியாய நமக. ஓம் ஸ்ரீ பிரீத்திவர்தனாய நமக. ஓம் ஸ்ரீ அந்தர்யாமினே நமக. ஓம் ஸ்ரீ சச்சிதாத்மனே நமக. ஓம் ஸ்ரீ அனந்தாய நமக. ஓம் ஸ்ரீ அனந்ததாய நமக. ஓம் ஸ்ரீ பரமேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ பரபிரம்மணே நமக. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. ஓம் ஸ்ரீ ஞானஸ்வரூபிணே நமக. ஓம் ஸ்ரீ ஜெகதபித்ரே நமக. ஓம் ஸ்ரீ பக்தானாம் மாத்ருதாத்ருபிதாமகாய நமக. ஓம் ஸ்ரீ பக்தாபயப்பிரதாய நமக. ஓம் ஸ்ரீ பக்தபராதீனாய நமக. ஓம் ஸ்ரீ பக்தானுக்கிரகதராய நமக. ஓம் ஸ்ரீ சரணாகத வஸ்தலாய நமக. ஓம் ஸ்ரீ பக்திசக்திப்பிரதாய நமக. ஓம் ஸ்ரீ ஞானவைராக்கியதாய நமக. ஓம் ஸ்ரீ பிரேமப்பிரதாய நமக. ஓம் ஸ்ரீ சம்சய ஹிருதய தௌர்பல்ய பாபகர்ம வாசனே ஷயகராய நமக. ஓம் ஸ்ரீ ஹிருதயகிருதிவேதகாய நமக. ஓம் ஸ்ரீ கர்மத்வம்சினே நமக. ஓம் ஸ்ரீ சுத்தசத்வஸ்திதாய நமக. ஓம் ஸ்ரீ குணாதீத குணாத்மனே நமக. ஓம் ஸ்ரீ அனந்தகல்யாண குணாய நமக. ஓம் ஸ்ரீ அமிதபராக்கிரமாய நமக. ஓம் ஸ்ரீ ஜெயினே நமக. ஓம் ஸ்ரீ துர்தர்ஷாசேபியாய நமக. ஓம் ஸ்ரீ அபரஜிதாய நமக. ஓம் ஸ்ரீ திரிலோகேஷு அஸ்கந்திதகதயே நமக. ஓம் ஸ்ரீ அசக்கியரஹிதாய நமக. ஓம் ஸ்ரீ சர்வசக்திமூர்த்தயே நமக. ஓம் ஸ்ரீ ஸ்வரூபசுந்தராய நமக. ஓம் ஸ்ரீ சுலோக்ஷனாய நமக. ஓம் ஸ்ரீ பகுரூப விஸ்வமூர்த்தயே நமக. ஓம் ஸ்ரீ அருபாவியக்கியதாய நமக. ஓம் ஸ்ரீ அசிந்தயாய நமக. ஓம் ஸ்ரீ சூக்ஷ்மாய நமக. ஓம் ஸ்ரீ சர்வாந்தர்யாமினே நமக. ஓம் ஸ்ரீ மனோபாகதீதாய நமக. ஓம் ஸ்ரீ பிரேமமூர்த்தயே நமக. ஓம் ஸ்ரீ சுலப துர்லபாய நமக. ஓம் ஸ்ரீ அசகாய சகாய நமக. ஓம் ஸ்ரீ அநாதநாததீனபந்தவே நமக. ஓம் ஸ்ரீ சர்வபாரப்பிரதே நமக. ஓம் ஸ்ரீ அகர்மாநேக கர்மசிகர்மணே நமக. ஓம் ஸ்ரீ புண்ணியத்ரவணகீர்த்தனாய நமக. ஓம் ஸ்ரீ தீர்த்தாய நமக. ஓம் ஸ்ரீ வாசுதேவாய நமக. ஓம் ஸ்ரீ சுதாம் கதயே நமக. ஓம் ஸ்ரீ சத்பராணாய நமக. ஓம் ஸ்ரீ லோகநாதாய நமக. ஓம் ஸ்ரீ பாவனாநாகாய நமக. ஓம் ஸ்ரீ அமிர்தாம்சவே நமக. ஓம் ஸ்ரீ பாஸ்கரப்பிரபாய நமக. ஓம் ஸ்ரீ பிரம்மச்சாரிய தவச்சாரிய திவிக்தாய நமக. ஓம் ஸ்ரீ சத்யதர்மபராயணாய நமக. ஓம் ஸ்ரீ சித்தேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ சித்தசங்கல்பாய நமக. ஓம் ஸ்ரீ யோகேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ பகவதே நமக. ஓம் ஸ்ரீ பக்தவத்சலாய நமக. ஓம் ஸ்ரீ சத்புருஷாய நமக. ஓம் ஸ்ரீ புருஷோத்தமாய நமக. ஓம் ஸ்ரீ சத்யதத்வபோதகாய நமக. ஓம் ஸ்ரீ காமாதி சர்வ அஜ்ஞானத்வம்சினே நமக. ஓம் ஸ்ரீ அபேதானந்தானுபவப்பிரதாய நமக. சமசர்வமத சம்மதாய நமக. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமக. ஓம் ஸ்ரீ வெங்கடேச ரமணாய நமக. ஓம் ஸ்ரீ அத்புதானந்தச்சர்யாய நமக. ஓம் ஸ்ரீ பரபிரமணாதித்தீஹராய நமக. ஓம் ஸ்ரீ சம்சார சர்வதுக்கக்ஷயகராய நமக. ஓம் ஸ்ரீ சர்வவித் சர்வதோமுகாய நமக. ஓம் ஸ்ரீ சர்வானந்தர்பகிஸ்தீதாய நமக. ஓம் ஸ்ரீ சர்வமங்கலகராய நமக. ஓம் ஸ்ரீ சர்வாபீஷ்டப்ரதாய நமக. ஓம் ஸ்ரீ சமரச சன்மார்க்க ஸ்தாபனாய நமக. ஓம் ஸ்ரீ சமர்த்த சத்குரு சாயிநாதாய நமக.